ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப டேஸ்ட்டான கோதுமை ரவா தோசை எப்படி பண்ணலாம் அப்படின்னு நாங்கள் பார்க்க போகிறோம். இது செய்கிறது ரொம்ப சிம்பிள் தாங்க. நம்ம வீட்டில் இட்லி மாவு தீர்ந்துருச்சுனாலோ இல்லை இட்லி தோசை அந்த மாதிரி சாப்பிட்டு போர் அடித்தாலோ இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு தரும்போது எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க நம்ம எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே கூடவே இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஒரு அரை கப் அளவுக்கு கோதுமை மாவு, அடுத்ததாக அரை கப் அளவுக்கு அரிசி மாவு, ஒரு 1/4 கப் அளவுக்கு ரவை, கூடையே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது கூடையே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தயிர். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணுங்க. என்ன கப்பில் நம்ம மெஷர் பண்ணுறோமோ அதுதான் லாஸ்ட் வரைக்கும். நம்ம கப் மெஷர்மெண்ட்டாக எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை கிளாஸ் ஏதாவது நம்ம எடுத்துக்கிட்டாலும் சரி, வீட்டில் இருக்க கிளாஸோ இல்லை கப்போ எது எடுத்துக்கிட்டாலும் சரி, கடைசி வரைக்கும் அதையே வச்சு நம்ம மெஷர் பண்ணணும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர், மிளகு பொடி, அடுத்ததாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகப்பொடி, கூடையே மிளகாய் பொடி இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். இந்த மிளகாய் காரம் இந்த மிளகு காரம் எல்லாமே நம்மளோட தேவைக்கேற்ப நம்ம சேர்த்துக்கலாங்க. கூடையே கொஞ்சமாக துருவுன இஞ்சி, அடுத்ததாக பொடியை கட் பண்ணி வச்ச கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அடுத்து இதில் ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேங்க. தண்ணியும் சேர்த்துட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். கொஞ்சம் கூட கட்டி இருக்கக்கூடாது, இல்லாத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நீங்கள் கை வச்சு கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம், எப்படி உங்களால் முடியுமோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஆனால் கொஞ்சம் கூட கட்டி இருக்கக்கூடாது. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணியாச்சு. இது இன்னும் கொஞ்ச நேரம் ஆகும், இன்னும் கெட்டியாகிற மாதிரி இருக்கும். அதனால் ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி மட்டும் நான் சேர்த்துக்கிறேன். மொத்தமாக 2.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். நான் எடுத்த இந்த மெஷர்மெண்ட் எல்லாத்துக்குமே 2.5 கப் அளவு தண்ணி கரெக்டாக இருக்குங்க. இது அப்படியே ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். 15 மினிட்ஸ் கழித்து பார்த்தோம்னா இப்படி தாங்க இருக்கும். பாருங்கள், நல்லா கலந்துருக்கும். நம்ம கலந்து உடனேவும் நம்ம சுட ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு 15 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் வச்சோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குங்க. அதனால தான் ஒரு 15 நிமிஷம் வைக்கிறது. பாருங்கள், இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. வாங்க தோசை சுட ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த மாதிரி தோசைக்கல் காயவுமே இந்த மாதிரி மாவை நம்ம கொஞ்சம் தள்ளி இருந்து நம்ம விடணுங்க. நார்மல் தோசை மாதிரி நம்ம ஊற்றி நம்ம சுற்றக்கூடாதுங்க. இந்த மாதிரி ரவா தோசை மாதிரி கொஞ்சம் தூரமாக இருந்து விடணும். இந்த ஓட்டோட்டையாக இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி இருக்கணும். அப்போ தான் அது நல்லா கிறிஸ்பியாக நல்லா சூப்பராக வருங்க. தேவையான அளவு எண்ணெயும் ஊற்றிட்டேன். இந்த மாதிரி பரட்டி போட்டுக்கணும். 2 சைடுமே வேக விடணுங்க. பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பார்க்கும்போதே பாருங்கள் எவ்வளோ நல்லா கிறிஸ்பியாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்றதுக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்கங்க. அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இது. வாங்க நான் இன்னொரு தோசையும் நான் ஊற்றி காட்டுறேன். பாருங்கள், இந்த மாதிரி தூரமாக தாங்க ஊற்றுறேன், ரொம்ப கிட்டெல்லாம் வச்சு ஊற்றுறேன். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இந்த மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிடும்போது குழந்தைங்க கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட டேஸ்ட்டான கோதுமை ரவா தோசை ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு.
நல்ல ஒரு தக்காளி சட்னி இல்லை தேங்காய் சட்னி இந்த மாதிரி வச்சு சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குங்க. டேஸ்ட்டு சொல்லவே வேணாம். நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா தான் தெரியும், அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த தக்காளி சட்னி பார்த்திங்கன்னா நம்ம ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ஒரு சில ரெஸ்டாரண்ட்டில் கடையிலலாம் சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அவங்க எப்படி தான் செஞ்சாங்கன்னே தெரியாது. எத்தனை இட்லி எத்தனை தோசை சாப்பிட்டாலும் நம்ம சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாங்க. அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கிற மாதிரி எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இன்னும் நீங்கள் பார்க்கல அப்படின்னா அதோட லிங்க் நான் கீழே தர டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நீங்கள் வேணும்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, ரொம்ப அருமையான கோதுமை ரவா தோசை கார சட்னி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள்.